என்னங்க வண்டி இது இப்படி இருக்கு? ஓ மை காட், பிரேக் டிஸ்க், இந்த மிரர் மட்டும் சரியில்லைங்க. ஒரு மிரர் கரெக்டாக இருந்தால் இப்போ சரிங்களா. கஸ்டமர் லொக்கேஷன் காமிக்குதா, அரைவுதா கஸ்டமர்னு கேட்குதா, கிளிக் பண்ணோடனே வந்துடும். திரும்ப ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம கிளியர் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹேங்கர் ஸ்டேஷன் பாக்ஸில் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள். ப்ளீஸ் டூ நாட் கில் மீ, கிட்ஸ் வெயிட்டிங் அட் ஹோம். ஸோ அவரோட கிட்ஸ் வெயிட்டிங் அட் ஹோமா. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. சப்வே தான். ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் ஃபுல்லாக ஆடியோ, எல்லா இதுலேயுமே நல்ல ஆடியோ இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் எடுத்ததில் தான் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில. நான் நேற்று யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு நம்ம மைக் தான் போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போகல. சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ இன்டர்வியூ கொடுக்கல வருங்க. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போய் பொருளாக வாங்கிட்டு வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணலாம். ஆகா, எப்படி அதில் வண்டி விடுவீங்க? நான் இப்போ வீடியோ எடுத்தானா? இது என்னடா இவ்வளோ பெரிய வண்டி, 4x4 அம்மாடி. எப்படி ஏறுவான் கீழேருந்து? பொம்பளைலாம் எப்படி ஏறும் சேலை கட்டினா? சரிங்க, பொம்பளையில் சேலை கட்டிட்டு ஏற போகிறா. பங்கமான வண்டியாக இருக்குது. இதுதான் சப்வே. இப்படி வந்தோடனே இப்படி இருக்கா, 60 வெண்டர்ன்னு இருக்கா. நம்ம வந்த பிறகு தான் 60 வெண்டர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோடனே ஸோ இதில் நம்பர்லாம் காமிக்குதா, இதுதான் இந்த கடைசி 4 நம்பர் தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே சொல்லணும். சொன்னால் அவங்க ஆர்டர் தர போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நம்ம வாங்கியிருக்க அந்த இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அதேமாதிரி தான் அங்கே போனோடனே 60 கஸ்டமர்னு இருக்கும். அதேமாதிரி அதை கொடுத்தா அதிலே ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு முடிஞ்சு அவ்வளோதான். 60 கஸ்டமர் லொக்கேஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்கா. இதில் நம்ம கொண்டு வந்த பொருளை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஸ் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா கஸ்டமரை நம்ம மீட் பார்க்கல. எப்போவுமே கஸ்டமரை பார்த்த பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கணும். ரெண்டாவது ஆர்டர் எவ்வளோ நேரம் கழிச்சு திரும்ப கிடச்சிருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:59ங்க. 3:59க்கு தான் ரெண்டாவது ஆர்டர் கிடச்சிருக்கு. ரொம்ப ஆர்டர் கம்மி இன்றைக்கி. பசங்களாம் தான் சொன்னான்ல, ரொம்ப ஆர்டர் கம்மி தான் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நேரம் இப்போ தான் ஆர்டர் வருதா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஏன்னா சண்டே மோஸ்ட்லி இப்படி தான். சண்டே சாட்டர்டே மோஸ்ட்லி இருக்குமான்னு தெரியாது, ஆனால் சண்டே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் ஆர்டர் கம்மி. ஏன்னா ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், எல்லோரும் படுத்து கிடப்பாப்பில். அதனால் சண்டே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சண்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இனி வர ஆர்டர்லாம் தட்டி தூக்கும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து ஏதாவது சேலஞ்ச் வீடியோ மாதிரி போடணுங்க. ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், என்ன டெய்லியும் இதே தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ திரும்ப 1 lakh சீரீஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குற மாதிரி பிளான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சுங்க. சரிங்களா, 2 மணிக்கு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம், 5 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம். யாழ இப்படி இங்கே ஜிக்ஸாக் போட்டு இந்த வழியாக கட்டால் இப்படி போகிறான். சரியான கிறுக்கனாக இருப்பானோ. மொத்தத்தில் 2 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். முடிஞ்சு இன்றைக்கி எப்படியோ ஒரு 10 தாண்டினா கூட ஓகே. 15 பேர்னு நினச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டேன், சரி ஓகே பார்த்துக்கலாம். இந்த மாதம் எப்படியே சேலரி எனக்குலாம் ரொம்ப கம்மி தாங்க. இந்த மாதம்லாம் சேலரி கிடச்சா போதுங்கிற மாதிரிலாம் இருக்கேன். ஏன்னா செக்ஷன் இல்லை, ஒரு 4 நாளைக்கு ஆர்டர் இல்லை, நான் 2 நாள் லீவு, அவ்வளோத்தையும் சேர்த்தா சம்பளம் எங்கே பெருசாக கிடைக்கும். இந்த மாதம்லாம் சம்பளம் கம்மி. ஏன்னா இந்த மாதம் சேலஞ்சும் இல்லை, ஒன்றும் இல்லையா, சும்மா நார்மலான டே மாதிரி தான் போயிட்டு. ஆனால் அடுத்த மாதம் அப்படி விட மாட்டேன். அடுத்த மாதம் சேலஞ்ச் போட்டால் தான் என்னால் பண்ண முடியுது, இல்லைன்னா பண்ண முடியாது. சும்மா ஃப்ரீயாக விட்டுறேன். ஒரு வெறி. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சாச்சா கடைக்கு போயிட்டுருக்கோம். சேட்டா கடைக்கு. சாச்சானா வேறு, சேட்டா கடைக்கு போயிட்டுருக்கோம்.
டீ ஸ்நாக்ஸ் எதாக இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்படியே நிக்கில் வந்தான், நிக்கிலையும் அப்படி கூட்டாச்சு. அப்படியே இவர் வந்தார், அவரையும் தூக்கியாச்சு. அனிஃபையும் தூக்கிட்டு இப்போ 3 பேர் டீ குடிக்க போயிட்டுருக்கோம். பிளான்லாம் போட்டோம், டான் ப்ரோ வரேன்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டரே வராதில் இந்த ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டார். நாங்கள் சாயா குடிக்க வந்திருக்கோம். போயிட்டுருக்கேன், பக்கத்தில் தான் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே ஆர்டரும் பிக்கப்பும் பக்கத்தில் தான், ட்ராப்பும் பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டர் தான். இப்போ இதில் கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். ஒரு கிலோமீட்டர் தான் போட்டிருந்து, இப்போ நிறைய போட்டிருக்கு. அதான் பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன், என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல ஒரு காஃபி, கேமரா தொடச்சிக்கிட்றேன். ஸோ ஒரு நல்ல காஃபி, ஒரு நல்ல முட்டை சமோசா, அதுக்கப்புறம் 2 புரோட்டா, ஒரு சன்னா கிரேவி. 2 புரோட்டா நாங்கள் 3 பேர் உட்காந்து சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஆளுக்கு எல்லோரும் ஒரு சமோசா சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக ஆன மாதிரி ஆகிட்டு. ஏன்னா இன்றைக்கி ரூம்லேருந்து வரும்போது நல்ல சாப்பாடுங்க, நல்ல முட்டை குழம்பு சாப்பாடுலாம் வச்சு அடிபொலியாக சாப்பிட்டோம். ஸோ எனக்கெலாம் சமைக்க எனக்கெலாம் இப்போ சமைக்க தெரியுங்க. நான் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நான் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும், எளிய முறையில் சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒரு வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி செய்கிறேன். சரிங்களா? கஸ்டமர் லொக்கேஷன் காமிக்குதா, அரைவுதா கஸ்டமர்னு கேட்குதா, கிளிக் பண்ணோடனே வந்துடும். திரும்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு கஸ்டமரோட நம்பர் நம்ம எடுத்து கால் பண்ணிவிட வேண்டியதான். ஸோ 5வது ஆர்டர் எடுத்தாச்சு ஹர்டீஸ்லேருந்து, பக்கத்துலேயே தான். மணி பாருங்க, 9 மணிங்க. 9 மணிக்கெலாம் நான் 10 ஆர்டரில் 11 ஆர்டர் எடுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி வெறும் 5 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். என்னன்னு தெரியல. நான் இல்லை, இன்றைக்கி காலையில் ஒரு 2 மணி நேரம் லேட்டாக தான் ஐடி இது பண்ணேன். ஸோ மேபி அதனால் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அதனால் கூட ஆர்டர்ஸ் எதுவும் பெருசாக வராமல் இருக்கலாம்னு நினைக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா காலையில் 12:30க்கு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2:10. ஸோ மேபி இதனால கூட ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்கலாமா. அவன் என்ன தண்ணியை கீழே அவ்வளோத்தையும் சிந்த விட்டுட்டே போயிட்டுருக்கான். அவனுக்கு தெரிலன்னு நினைக்க தண்ணி சிந்துறது. சரி, நான் சிந்துறான், நம்மளும் சொல்லியாச்சு, அவன் கவனிக்கலை. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியங்க சவுதியில். இன்னும் வந்தாச்சு, கஸ்டமர் வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. இந்த வீடு தான் நினைக்க. வந்துட்டோம். டெலிவரி வேலைக்கு வரவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் இருக்காது. சில நாள் அதிகமாக இருக்கும், சில நாள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கும் போது எல்லா ஆர்டரையும் எடுங்க. தேவையில்லாமல் எந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. செக் பண்ணிங்க. முதல்ல புதுசாக வரீங்கும் போது 2 மாதத்துக்கு எப்படியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப லாங்லாம் போகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். மாதம் எல்லோரும் சுறுசுறுப்பாக பண்ணிடுவீங்க. பண்ணிடணும் அப்படின்னு. அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இதாகும். சரிங்களா? ஆர்டர்ஸ் கம்மியாகும். அப்படிங்கும்போது நம்மளோட இதாகும். சரிங்களா? மனசு கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும். நான் அந்த மாதம் சேலரி கம்மியாகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்ருங்க. எப்படியாவது 3 நேரம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஆர்டர் எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் உடம்புல எனர்ஜி இருக்கும். ஆர்டர்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டரே இருந்தீங்கன்னா அவ்வளோந்தான். அப்புறம் உடம்புல ஃபுல் எனர்ஜி போயிடும். இப்போ நல்ல வேலை நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 நேரம் சாப்பிட்றேன். நான் 3 நேரம் தான் எல்லா மாதமும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடைசி ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா 5 நாள் 6 நாள் இருக்கும். இந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு பார்த்தீங்களா,
அன்னிலேருந்து 2 நேரம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பகலில் சாப்பிட பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்து, அதனால் பகலில் சாப்பிட முடியல. மற்ற டைம்லலாம் 3 நேரம் சாப்பிட்ருவேன், 3 நேரம் கூட சாப்பிடுவேன், 3 நேரம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் டீ காஃபி வடை அப்புறம் புரோட்டா அதெல்லாம் சாப்பிடுவேன். இந்த உடம்பு சரியில்லாமல் போன ஒரு 2 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்த மாதிரி இருக்குது. நேற்று வேறு நல்லா உருளைக்கிழங்கு அது இதுன்னு நிறைய சாப்பிட்டோன்னா ஏர் லாக் ஆயிடுச்சு கையில், முதுகில் கரெக்டாக கையை இப்படி தூக்க முடியல. அது இன்றைக்கி ரூம் போயிட்டு வாயுப்பிடி மாத்திரை இருக்குது, கேஸ் டேபிள் மாத்திரை, அந்த மாத்திரையில் ஒரு செட்டை வாங்கி பிளக்குன்னு எடுத்து வாய்க்குள்ளே போட்டு கிளக்குன்னு எடுத்து தூங்கிட்டோன்னா சரியாயிடலாம். அண்ணன் விட்டுறேன். ஊர்வலம் போங்களே பொறுமையாக. பட் திஸ் இஸ் வெரி ஸ்மால் பைக் டைப். One down, all up. Yeah, okay. One down, all up. I think this mirror is some. Yes, they are not like. I just put it. Okay. One down, okay, and another up. Okay. ஸோ நான் அவருக்கு நம்மளுக்கு சொல்லி தராரு, ஒன்று அப்பு ஒன்று டவுனா. என்னங்க வண்டி இது இப்படி இருக்கு? ஓ மை காட், பிரேக் டிஸ்க்கு, இந்த மிரர் மட்டும் சரியில்லைங்க. ஒரு மிரர் கரெக்டாக இருந்தால் இப்போ தெறிக்க விட்டுருவேன். இதில் 6 கியரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா பைக்கு. ஸோ இவர்கிட்ட இப்போ நாங்கள் மீட் பண்ணி இவர் வந்து ஒரு சின்ன ஐடியா தந்திருக்காரு, சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. பட் இது வேற லெவலில் இருக்குங்க. வண்டி அப்படி இழுக்குது, நம்ம இப்படி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் நம்மளை அப்படி முன்னால் இழுத்துட்டு போவோம் தெரியுமா, அந்த மாதிரி இழுத்துட்டு போகுது. ஓ மை காட், வேற லெவல்மா. இவருக்கு அப்படியே புல் பண்ணுது. நான் அப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்க வண்டி என் கையை விட்டு அப்படி முன்னால் போகுது. ஆனால் இந்த வண்டியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். புது வண்டி இல்லைங்க, மொத்தத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா ஓடி இருக்கு? டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரே ஓடலைங்க. புது வண்டிங்க, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தார் அவர் வந்து. இப்போ நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பேசிகிட்டு இருக்கோம். அக்ரிமெண்ட்லாம் இல்லை, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைடு போகிறதுக்கு ஆசையாம். ஆனால் ரைடு போகிறதுக்கான அந்த இது இல்லை, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னாங்க. அதனால் நம்ம கூட என்ன அவர் கூட ஜாயின் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நேற்று அவர் பார்த்தார், என்ன பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கன்னாரு. அதை கால் பண்ணிட்டு இப்போ மீட்டிங் தான் நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம் எல்லோரும் 2 பேரும் உட்காந்து, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம். சூப்பர் பைக்கில் இறங்குவோன்னு நேம்லாங்க இறங்கியாச்சு. இது எவ்வளோ சிசி பைக் அப்படின்னா, இது வந்து சூப்பர் பைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 250 தான் நினைக்கிறேன். மேபி இது ஒரு சைனா பிராண்ட் பைக்கு. இது ஒரு சைனா பைக்கு, ஆனால் சூப்பராக இருக்குது. This is very. What do you think? Yeah, good. I think your creative mind, this creative one idea, good. I know. You have any fairer bike? This is not good. No. This is the best. Yeah. Why?